சிக்ஷை அதிகமா இருக்கும்போது நன்மை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது நம்ம இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13 தீமை இருப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போட்டுடணும். அல்லேலூயா. உள்ளதை உள்ளதும் இல்லாதவையில என்னங்க முடியுமா, தீங்குல போய் முடியுமா? ஆமென். தீங்கான காரியங்கள் தீமையில முடியும். தீமையை தேவன் வெறுக்கிறார். ஆமென். அப்ப தீமை, நன்மை தீமை தேவன் முன்பாகவே அதை முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நன்மையை பின்பற்றுவதா இந்த வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்க தீமை செய்தாலும் அவருக்கு நாம் எப்படி வெளிப்படணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு சங்கீதத்துல 21 வாசித்தது போல 55 21 வாசித்தது போல இருக்கக்கூடாது. நம்ம சொற்கள் மெதுவான வெண்ணையை போல இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தை யுத்தத்தை வச்சு பேசக்கூடாது. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, அன்பாக நன்மை செய்யற இதயமா இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு அந்த தீமை செய்யணும், அவன் தீமைக்கு சரி கட்டாத. அல்லேலூயா. தீமை செய்யணும், அவன் தீமைக்கு சரி கட்டாத. நன்மை செய்ய நாடு. அல்லேலூயா. அப்ப தீமைக்கு தீமை நம்ம செய்யவே கூடாது. நீ மனுஷன் எப்படி விதமா செய்யலாம். ஏன்னா கர்த்தரை அறிந்த நீங்கள், கர்த்தருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்க, கர்த்தரை அன்பை விசுவாசத்தை நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எத்தனை தீமை செய்தாலும் சரி, அல்லேலூயா, எவ்வளவு தீமை செய்தாலும் சரி, நான் நன்மை செய்ய விரும்பணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். தீமைக்கு கர்த்தர் வெறுக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு